சித்ரா பௌர்ணமி தினத்தையொட்டி காஞ்சி வரதராஜ பெருமாள் ஐயங்கார் குளம் நடாவி கிணற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரத்தில் உலக புகழ்பெற்ற அத்திவரதர் என அழைக்கப்படும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சித்ரா பௌர்ணமி அன்று காஞ்சிபுரத்தை அடுத்த ஐயங்கார் கிராமத்தில் பூமி மட்டத்தின் கீழ் 20 அடி ஆழத்தில் அமைந்துள்ள நடாவி கிணற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம். அவ்வகையில் நேற்று மாலை திருக்கோவிலிருந்து புறப்பட்ட வரதர் பல்வேறு கிராமங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மாலை 7 மணி அளவில் ஐயங்கார் குளம் பகுதியில் அமைந்துள்ள சஞ்சீவராயர் திருக்கோவிலில் எழுந்தருளினார். அங்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனத்திற்கு பிறகு பூரண அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் நடாவி கிணற்றிற்கு மேலதாளங்கள் முழங்க வருகை புரிந்தார். பூமி மட்டத்திலிருந்து 20 அடி ஆழத்தில் உள்ள கல் மண்டபத்தினை 3 முறை வலம் வந்த வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிணற்றிலிருந்து வெளியே வந்து வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு மீண்டும் அருள் பாலித்தார். பின்னர் நடைபயணமாக பாலாற்றி எழுந்தருளி சிறப்பு திருமஞ்சனம் கண்ட வரதராஜ பெருமாள் அதிகாலை 3 மணி அளவில் திருக்கோவிலுக்கு புறப்பட்டார். ஏராளமான பக்தர்கள் ஐயங்கார் குளம் மற்றும் பாலாற்று பகுதியில் தங்கியிருந்து வரதரை தரிசனம் செய்து இறையருள் பெற்றனர்.